விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுகவிற்கு 11வது நடக்கும் தேர்தல் என்றும், ஆனால் பாமகவுக்கோ இது சமூக நீதிக்கான தேர்தல் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான தேர்தல், சாராயத்தை எதிர்க்கின்ற தேர்தல், ஊழலை எதிர்க்கின்ற தேர்தல், உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கின்ற தேர்தல், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் யாரோசிக்க இது முக்கியமான தேர்தல். திமுக பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு தேர்தல் 10, 11 அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை இது சமூக நீதிக்கான தேர்தல், நியாயத்திற்கான தேர்தல். விக்கிரவாண்டி தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கலைஞர் வழங்கிய 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டால் ஏற்பட்ட பயன் என்ற தலைப்பில் திமுக வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் பற்றி அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மிகவும் பிற்பட்ட பிரிவினருக்கு 20% உள் ஒதுக்கீடு 1989 திமுக ஆட்சியில் அளிக்கப்பட்டது. இதனால் 1989-90 மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மிகவும் பிற்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 187 உயர்ந்தது. வன்னிய மாணவர்களின் எண்ணிக்கை 74 ஏறத்தாழ 3 மடங்கு உயர்ந்தது. இதை சுட்டிக்காட்டியுள்ள அன்புமணி ராமதாஸ், வன்னியர்களுக்கு 10.5% என்றால் குறைந்தது 98 மருத்துவ இடங்கள் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் 74 இடங்கள் மட்டும், அதாவது 7.91% மட்டும் கிடைத்துள்ளதாக கூறியுள்ளார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்பதை திமுக ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எனவே திமுகவுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வன்னிய மக்கள் மறக்க முடியாத பாடம் புகட்டுவார்கள் என்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.